கார் குடுக்குறது கஜானாவே காலின்னு சொல்றீங்க. அது தேவையா? இன்னொன்னு சீமான் அவர்கள் சொல்றது வந்து, இந்த வகையில நீங்க வந்து அவங்களுக்கு வந்து கையூட்டு குடுக்குறீங்க. ஏன்னா வந்து கார் குடுத்துட்டீங்கன்னா, உங்கள எதிர்த்து அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் பேச முடியாது. அந்த எண்ணத்துல தான் நீங்க காரே குடுக்குறீங்க. குற்றச்சாட்டா வைங்க. அது சீமான் சொல்றாருன்றது தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாவும், கேள்விக்குறியாவும் இருக்குது. புரியுதுங்களா? இந்த அரசியல் இதுக்கெல்லாம் தகுதியற்றவர் சீமான். என்னுடைய பார்வையில. புரியுதுங்களா? மக்கள்ட்ட வந்து போராட்டத்துக்காகவும் வந்து இப்ப அரசியல்ல நிற்பதற்காகவும், மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் திரள் நிதி திரட்டிட்டு, நான் ரூ. 1,50,00,000 ரூ. 2,00,00,000 பென்ஸ்ல தான் GL 400ல போவேன். என் ஒய்ஃப் ரேஞ்ச் ரோவர்ல தான் போவாங்க. அப்படின்றதையும் நான் ₹3 லட்சம் வீடு வாடகைக்கு இருப்பேன். தமிழ்நாட்டுல படிக்கிறதுக்கு என் பிள்ளைகளுக்கு பள்ளியே இல்ல. அதனால நான் அமெரிக்க நிறுவனத்தால நடத்தப்படக்கூடிய பள்ளிகள்ல ஒரு வருடத்திற்கு 25 லட்சம் செலவு செய்யக்கூடிய பள்ளிகள்ல தான் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய தலைவர் இந்த தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய தலைவன் இல்லை.